ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாய் சமையல் வீடியோவில் இன்றைக்கி நம்ம குட்டி குட்டியாக போண்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வீட்டில் திடீர்னு ஒரு சின்னதாக ஒரு கெஸ்ட் வந்தாலோ, நம்ம குழந்தை வந்து ஸ்நாக்ஸ் கேட்டு அடம் பிடிச்சாலும் நம்ம சட்டுன்னு எடுத்து செய்யக்கூடிய இந்த போண்டா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வீட்டில் 2 days ஒன்ஸ் நம்ம கண்டிப்பாக மாவாட்டுவோம். ஸோ அப்போதைக்கு அந்த உளுந்தை எடுத்து அது கூட 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா, எப்பயுமே வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த இட்லி மாவு எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் அது கூட நம்ம 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 உளுந்து மாவு இருந்தால் அது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை, வீட்டில் ஆட்டினா இட்லி மாவு இருக்கும் பார்த்திங்களா, நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த மாவு. ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதுவே தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக அது கூடயும் இந்த நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஸோ என் பச்சை மிளகாய் சேர்க்க போகிறதில்ல, குழந்தைக்கு கொடுக்க போகிறதுனால நான் வந்துட்டு சீரகம் ப்ளஸ் மிளகு தட்டி எடுத்துருக்கேன், அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ அது கூடவே வெங்காயம் கொஞ்சம் சாப்பிடும்போது சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும். அதனால வெங்காயம் வந்துட்டு ஒரு வெங்காயமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ அது கூட தேவையான அளவு சால்ட்டு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கா இல்லைன்னா நல்லா கட்டியாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் கையில் வந்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கா இல்லைனா கொஞ்சம் வந்துட்டு கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்காங்கிறத நம்ம வந்துட்டு நோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆயில் வந்துட்டு இப்போ ஹீட் பண்ணிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, இன்னும் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா. இப்போ வந்து நான் கையில் வந்து போண்டா போட போகிறதில்ல, நான் ஸ்பூன் வச்சு போட போகிறேன். நம்ம கை யூஸ் பண்ண தேவையே இல்லை. ஸோ நான் வந்து ஸ்பூன் வச்சு நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடுங்க ஹீட்டு. இது நம்ம வீட்டில் கெஸ்ட் வந்தாலோ இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்போ உடனே இதை எடுத்து செஞ்சு கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஆயில் குடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வடை. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் உடனே வந்து அரிசி மாவை மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பரான ஒரு போண்டா. 5 minutes கூட ஆகாது, செஞ்சிடலாம். ஸோ இது கூட சேர்ந்து ஒரு கப் காஃபி, சூப்பரான ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு ஒரு குட்டியாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.